அது கிராமத்தில் உங்களுக்கு ஈஸியாக பேர் அடிபட்டுரும். டவுன் மாதிரி கிடையாதுல்ல, கிராமத்தில் வந்து யார் எங்கே போகிறான்னு தெரியும். சின்ன தப்பு நடந்தால் கூட அவனே தெரிஞ்சிடும். நிறைய பேர் அடிபட்டுக்கிட்டே இருந்தது. மாட்டாக கண்டிச்சிருக்காரு. பையெல்லாம் பெரிய பையன் ஆகிட்டான், தப்பாகுது, நாளைக்கு அவனுக்கெல்லாம் பொண்ணு தேடி நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் வரணும், தப்பாகிடும். உமா வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறாங்க யாரை, மணிக்குமாரை. மணிக்குமார் என்ன வேலை பார்த்துருக்கா, மணிக்குமார் குடும்பத்தை பிரிச்சிருக்காரு. சம்பவத்தை நீங்கள் முதல் நாள் இரவு பார்த்தீங்கன்னா ஃபோன் இவங்க நம்பர்லாம் பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோன் பண்ணி பையன் நம்பருக்கு அடிச்சு அம்மாட்ட கொண்டு சொல்லி பயங்கர தகராறு போயிருக்காரு. ஃபோன் கரெக்டாக போய் செக்ஷுவல் அட்டம் தான் அவர் பண்ணார். அதுக்கு அவங்க ஒத்துக்கலை. அப்போ இந்த ஆட்டை வெட்டுறதுக்கு ஒரு கத்தி வச்சுருப்பாங்க, இன்னொன்று வந்து இந்த தோல் உரிக்க ஒரு கத்தி வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, கொத்துறது தனியாக வச்சுருப்பாங்க. அந்த கத்தி ஒரு சும்மா ஷார்ப்பாக இருக்கும், இந்த ஒரு வில்லு மாதிரி கூட இந்த மாதிரி இருக்கும், ஒரு சின்ன சைஸில். அதால் இதில் ஒரு இழுப்பு, இது ஒரு இழுப்பு. கரெக்டாக அவர் வெட்டிட்டு ரத்த சொட்ட சொட்ட வெளியே ஓடியாடுறாரு. அவர் கணவர் பரமசிவம் உள்ள என்ட்ரி ஆகிறாரு. ஐயோன்ட்டு உள்ளே போய் பார்த்தா கள்ளக்காதலனால் கொலை செய்யப்பட்டது வந்து நம்ம அரிதாக தான் பார்ப்போம். ஆல்ரெடி அது ஒரு கள்ளக்காதலோட இருக்குது. அவன் பெங்களூருக்கு வேலைக்கு போயிடுறான், 10,000 வேலைக்கு. அதுக்குள்ளே ஊருக்குள்ளே இன்னொருத்தரோட டைப் ஆகிடுது. ஆல்ரெடி இது இன்னொருத்த முன்னாடி இவங்களுக்குள்ளே போட்டி, அவனோட பொண்ணியாமன்னு சொல்லி இவனை அடிச்சுட்டு உடலூர் போடுறான். 2 பேரோட செமனும் உள்ள இருந்து எடுத்தாங்க. பண்ணுறது வரைக்கும் தான் மணிக்குமார்கிட்ட பிளான் இருந்திருக்கு, அதுக்கு பிறகு திட்டம் இல்லை. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய கிரைம் ஸ்டோரி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். பல விஷயங்கள் தொடர்ந்து பல வழக்குகள் குறித்து இந்த கிரைம் ஸ்டோரியில் நம்ம பேசிட்டு வரோம் ஜாம்பவான் நேயர்களுக்காக. அந்த வகையில் நெல்லையில் நடைபெற்றிருக்கக்கூடிய சமீபத்தில் நடந்த ஒரு கொலை சம்பவம் பரபரப்பாக பேசப்படுகிறது. என்ன நடந்தது நெல்லையில், அந்த சம்பவம் குறித்தான பின்னணி குறித்து தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன். நெல்லையில் தென்காசி பக்கத்தில் நடந்த மர்டர் தான் இது. சண்டே நடந்தது இது. ஆக்சுவலாக இறந்தவங்க பேர் வந்து உமா, கொலை செய்தவர் பேர் மணிக்குமார். உமா மேரிடு, 41 ஏஜ் ஓல்டு, மணிக்குமார் 44 ஏஜ் ஓல்டு. மணிக்குமார் வந்து மனைவியை பிரிஞ்சு வந்திருக்காரு. உமாவும் அவங்க கணவர் பரமசிவம், அவங்கள 2 பெரிய குழந்தைங்க. 40 வயசுனாலே பார்த்துக்கணும், ஆல்மோஸ்ட்டு பசங்கள்லாம் ஒரு காலேஜ் போகிற ஸ்டேஜுக்கு வந்திருப்பானுங்க. இடையில பரமசிவம் அவருக்கு வந்து உடல்நிலை சரியாமல் போயிருந்திருக்கு. அதுக்குள்ளே இவங்க வேறு சமுதாயம், அவங்க வேறு சமுதாயம். பரமசிவம் ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா நாவிதர், அவங்க மணிக்குமார் பார்த்திங்கன்னா நாடார். அப்போ இவங்க வந்து நட்பு ரீதியில் பழகியிருக்காங்க. அதாவது பரமசிவம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது உமாவுக்கு நிறைய ஃபினான்சியலாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு மணிக்குமார். மருத்துவத்துக்கு செலவுக்கு, இன்னும் குடும்ப மெயின்டெனன்ஸு, இது மாதிரியெல்லாம் நிறையா பண்ணியிருக்கதா தகவல் வருது சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா நெருக்கம் வந்து அதிகமாகி காதலாக மாறி கள்ளக்காதலாக மாறிட்டது யார், மணிக்குமாருக்கும் உமாவுக்கும் மாறி அவங்களுக்குள்ள ஒரு 2-3 வருஷமாகவே ரொம்ப திக்காக இருந்திருக்காங்க. ரொம்ப அதிகமான பழக்க வழக்கமாக இருந்திருக்காங்க. அது கிராமத்தில் உங்களுக்கு ஈஸியாக பேர் அடிபட்டுரும். டவுன் மாதிரி கிடையாதுல்ல, கிராமத்தில் வந்து யார் எங்கே போகிறான்னு தெரியும். சின்ன தப்பு நடந்தால் கூட அவனே தெரிஞ்சிடும். நிறைய பேர் அடிபட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அடிபட்டே இருந்தோன்னா பரமசிவம் வந்து கண்டிச்சிருக்காரு யார், உமாவை வந்து கூப்பிட்டு ஸ்மார்ட்டாக கண்டிச்சிருக்காரு. பையெல்லாம் பெரிய பையன் ஆகிட்டான், தப்பாகுது, நாளைக்கு அவனுக்கெல்லாம் பொண்ணு தேடி நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் வரணும், தப்பாகிடும். அது என்னோட இந்த இந்த கள்ளக்காதல் உன்னுடைய சுகத்தினால கண்டிப்பாக அவங்க பிள்ளைங்களோட எதிர்காலம் பாதிக்கணும், ஒரு நல்ல ஒரு அட்வைஸ்ஃபுல்லாக பேசியிருக்காரு. பெருசாக சண்டைகள்லாம் வராமல் ஒரு ஆக்சுவலாக அந்த கொலையை அவர் பண்ணி தான் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு நாட்டில். பட் அவர் ஒரு விசித்திரமான கணவராக இருந்திருக்காரு. இதை உமாவும் உள்வாங்கிட்டாங்க. ஆமாம், இல்லை நம்ம தப்பு பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு இவர் உடம்பு சரியில்லாத போது ஒரு சூழ்நிலை கைதியாக கூட உமா இருந்திருக்கலாம். இவர் உடம்பு சரியில்லை, படுத்துட்டாரு, மருத்துவத்துக்கு உதவி கால் இல்லை, எல்லாம் அறிவுரை சொல்லலைன்னா எல்லாம் வருவாங்க, காசு பணம் யார் கொடுப்பா அந்த காலத்தில். அப்போ அவர் மணிக்குமார் உதவி பண்ணவங்கள ஒரு சூழ்நிலை கைதியாக குடும்பத்தை பராமரிக்கணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், கணவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்காது, மருத்துவம் போகணும், அப்படி கூட இருந்திருக்கலாம்னு சொல்கிறேன். மேபி பாசிபிள், சரியா தவறாங்கிறது இல்லை, பட் அப்படியும் இருந்திருக்கலாம். ஒரு ஐடியா, ஒன் ஆஃப் தி மூவ் அப்படி இருந்திருக்கலாம். ஏன்னா உமா வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறாங்க யாரை, மணிக்குமாரை. மணிக்குமார் என்ன வேலை பார்த்துருக்கா, மணிக்குமார் குடும்பத்தை பிரிச்சிருக்காரு. அவருக்கும் மனைவி கூட இல்லை. அவர் வந்து இந்த ஆட்டு தோல் இருக்குல்ல, அதை வந்து பதப்படுத்தி வாங்கிட்டு போவாங்க தெரியும், எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, அந்த பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு. அப்போ அவருக்கும் தனிமை, பக்கத்து வீடு, இப்படியே நெருக்கமாக இருந்து வரப்போக இருந்தோன்னே இல்லை நமக்குள்ள இது சரியாக வராது, இந்த மாதிரி பசங்களாம் பெரிய பிள்ளைங்க ஆகிட்டு அப்படின்னோடனே மணிக்குமார் மறுபடியும் அதை ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு. ஃபோர்ஸ் பண்ணோன்னே இவங்க சுத்தமாக சந்திக்கிறதை தவிர்த்துருக்காங்க. சம்பவத்தை நீங்கள் முதல் நாள் இரவு பார்த்தீங்கன்னா இவங்க நம்பர்லாம் பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோன் பண்ணி பையன் நம்பருக்கு அடிச்சு அம்மாட்ட கொண்டு சொல்லி பயங்கர தகராறு பண்ணியிருக்காரு ஃபோனில். உடனே இவங்க கணவர் தான் இவங்க பக்கம் சேர்ந்துட்டாரு. எல்லா மேட்டரும் தெரிஞ்சு போச்சு. இல்லை சரி நம்ம இனிமேல் வளர்த்த வேண்டாம்,
காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருவோம் காலையில், அதுதான் சரி அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அன்னைக்கு இரவு முடிவெடுக்கிறாங்க. வேற இதுக்கு மேலே வளர்த்த முடியாதுல்ல. பக்கத்து வீடு நெறியாளரே, இது வெளியூர்னா பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ மெட்ராஸில் இருக்கோம், நீங்கள் வேலூரில் இருக்கீங்கல்ல, கிருஷ்ணகிரியில் இருக்கீங்கன்னா எப்போயாவது தான் வர முடியும், என்ன நீங்கள் அணுக முடியும். ஓகே, ஒரே ஒரு பக்கத்து வீட்டில் வந்து அப்படி இல்லைல்ல, ஒரு முடிச்சா அவங்க வீட்டில் முடிக்கணும். சரின்ட்டு, ஏன்னா நான் இது வரைக்கும் நான் பேசின கிரைமில் இது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. தவறுகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த அவங்களோட குடும்பத்தை அவங்க வழி நடத்தின விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருமே அப்படி தான் இருக்கணும். தவறு மனித இயற்கை தானே. அவங்க செஞ்ச தவறை எப்படி மறைச்சு அவங்க அதை பேலன்ஸ் மறந்து எப்படி பேலன்ஸ் பண்ணி, அது ரொம்ப எனக்கு அந்த நேச்சர் பிடிச்சிருந்தது எனக்கு. கள்ளக்காதல் தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை ஹேண்ட்லிங் பண்ண மெத்தட் இருக்குல்ல, பரமசிவம் ஹேண்ட்லிங் பண்ண மெத்தட் ரொம்ப நல்ல மெத்தட். இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக பண்ணியிருக்கணும், உயிர் சேதத்தை தடுத்துருக்கலாம். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம்னாங்க. அது வரைக்கும் ஒரு சரியான மூவ் தானே. வேறு வழி என்ன செய்கிறது? காலையில் எப்பயுமே பரமசிவத்துக்கு வந்து டீ குடிக்கிற பழக்கம் வந்து எங்கன்னா கடையில் போய், அது இன்னமும் கிராமங்களில் போய் கடையில் போய் டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும். டீ கடைக்கு போகணும், எல்லாரும் ஊருக்கு போனாலும் சொந்த ஊருக்கு போனால் டீ கடைக்கு போகிற பழக்கம் உண்டு. எனக்குலாம் 5 கிலோமீட்டர் டீ கடை. நான் வருவேன் காலையில். ஏன்னா அதிகாலை பொழுது ரொம்ப அழகாக இருக்கும், மற்ற பொழுதுகளை விட காலை பொழுது ரொம்ப இனிமையாக இருக்கும், அது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு காலைல வர்றது வழக்கம். இவர் டீ குடிக்க போன கேப்பில் மணிக்குமார் உள்ளே போடுறாரு வீட்டுக்குள்ளே. ஆக்சுவலாக அந்த மாடியில் பசங்க தூங்குறாங்க, கீழே அந்த லேடி படுத்த படுக்கையில் இருக்காங்க. உமா நல்ல ஃபேர் லேடி. எனக்கு தெரிஞ்சு 2 தரப்பாக அவங்க ஊர்லேருந்து தகவல் எனக்கு 2 தரப்பாக சொன்னாங்க. ஒன்று டைரெக்டாக போய் செக்ஷுவல் அட்டம் தான் அவர் பண்ணார், அதுக்கு அவங்க ஒத்துக்கலை. அப்போ இந்த ஆட்டை வெட்டுறதுக்கு ஒரு கத்தி வச்சுருப்பாங்க, இன்னொன்று வந்து இந்த தோல் உரிக்க ஒரு கத்தி வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கொத்துறது தனியாக வச்சுருப்பாங்க. அந்த கத்தி ஒரு சும்மா ஷார்ப்பாக இருக்கும், இந்த ஒரு வில்லு மாதிரி கூட இந்த மாதிரி இருக்கும், ஒரு சின்ன சைஸில். அதால் இதில் ஒரு இழுப்பு, இதில் ஒரு இழுப்பு. ஓகே, அப்படியே சம்பவ இடத்துல அவங்க இறந்து போகிறாங்க. எந்த அசைவும் இல்லை. அப்படியே அதிகாலையில் 5:30 அந்த ரேஞ்ச் வச்சு. ரொம்ப நேரம் அவர் உள்ளே போய் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் டீ குடிக்க போனாலும் வந்துடணும். கரெக்டாக அவர் வெட்டிட்டு ரத்த சொட்ட வெளியே ஓடியாடுறாரு. அவர் கணவர் பரமசிவம் உள்ள என்ட்ரி ஆகிறாரு. ஐயோன்ட்டு உள்ளே போய் பார்த்தா ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்துல இறந்துட்டாங்க. மணிக்குமார் எஸ்கேப்பு. போலீஸ் உடனே வந்துருச்சு, பாடி எடுத்துகிட்டு போயிட்டு பிரேத டாப்ஸிக்கு கொண்டு போயிட்டாங்க. மணிக்குமாரை போலீஸ் தேட ஆரம்பிக்குது. நாய் வருது, மோப்ப நாயெல்லாம் அந்தளவுக்கு பர்பஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது பல பேர் ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கு எப்படி தெரியும் அப்படிம்பாங்க. பட் நாயோட நாலேஜ் ரொம்ப அரிதான நாலேஜ். நாய் ட்ரெயின்டு வர இல்லையா, பயிற்சி. அதுக்கு தனி அந்த டாக் ஸ்குவாடுக்கு தனி இல்லது, தனி சம்பளம். நாய் வந்து முதல்ல நேராக போயிட்டு அந்த ஒரு ஊர் பொது கிணத்தை போய் மோக்குது. ஊர் பொது கிணத்துல கத்தி எடுக்கிறாங்க. அடுத்து அதுலேருந்து ஒரு 27 கிலோமீட்டர் பக்கம் ரெட்டியார்பட்டின்னு ஒரு ஊர். ரெட்டியார்பட்டிங்கிற ஊருக்கு ஒரு ஆட்டோ டிரைவர் வீட்டுக்கு போகுது நாய். ஓகே, ஆட்டோ டிரைவருக்கு எதுவுமே தெரியல. அவனை தூக்கி கொண்டு போய் உரிச்சாக்க, ஐயா ஒன்றுமே தெரியாத எனக்கு காலை ஒரு 7:30 மணிக்கு ஒருத்தன் வந்தான், கையில் ரத்தமாக இருந்தது, நாங்கள் எந்த ஆட்டோவும் ஏற்றலை. யாரும் மணிக்குமார் நேரம் ரெட்டியார்பட்டிக்கு வந்துட்டான். ஓகே, இங்கேருந்து கொலை பண்ணிவிட்டு அங்கே பஸ்ஸில் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. பஸ்ஸு கிட்டக்க தான் ஏற்ற முடியாதுன்னா, அப்புறம் மணிக்குமாருக்கு வேண்டப்பட்ட மச்சான் ஒருத்தன் ஃபோன் பண்ணி, நமக்கு தெரிஞ்சவர் தான் கீழே விழுந்துட்டார், ஏற்றிட்டு போங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. உடனடியாக அவர் ஏற்றிட்டு கொண்டு போய் அழகிய பாண்டிபுரம்னா அதுலேருந்து அடுத்த ஊர். ஓகே, அது பைபாஸ் போகுது. இப்போ அதில் கொண்டு விடுறாரு. அழகிய பாண்டிபுரத்தில் மெயின் ரோடு வரனா கயத்தார் வந்தால் மெயின் ரோடு வந்துடுவீங்க. ஓகே, அந்த பூலோக அமைப்பு புரியுதா? இப்போ ஒரு தென்காசி, இப்போ ரெட்டியார்பட்டிலேருந்து கல்லடிக்குறிச்சி, பாபநாசம் அப்படி கூட போகலாம். இது ஒரு பிளாக்குள்ளே நடந்தது. தென்காசியோட கிலோமீட்டர் ரெட்டியார்பட்டில் இருக்கும். அடுத்தது அழகிய பாண்டிபுரம், அடுத்தது பைபாஸ் ஏறி இது திருநெல்வேலி போகணும். திருநெல்வேலி போகிறதா அவரோட திட்டம். இந்த சம்பவத்தை இவர் ஆட்டோ டிரைவர் சொன்னோன்னா ஆட்டோ டிரைவரை விடலை. அவன் வந்த பிறகு தான் அவனை விட முடியும் அப்படின்னு. அதை விட மாட்டாங்க பொதுவாக. அது போலீஸோட பண்ணவே இல்லைனாலுமே உட்கார வச்சு அனுப்புறது தானே வழக்கம். அடுத்தது இவர் அழகிய பாண்டிபுரத்துக்கு போய் செக்யூர் பண்ணுறாங்க. யாரும் அக்யூஸ்டை செக்யூர் பண்ண பிறகு இவரை ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணி விசாரணை முடிஞ்சு இப்போ சிறையில் அடைச்சிருக்காங்க. இந்த சம்பவம் வந்து இந்த சமீபத்தில் அந்த மாவட்டத்தையே பெரிய பரபரப்பாக. ஆமாம், நிச்சயமாக. இல்லீகல் இன்டிமேசியில் வந்து முதல் முறை கள்ளக்காதலனால் கொலை செய்யப்பட்டது வந்து நம்ம அரிதாக தான் பார்ப்போம். ஓகே, இப்போ யூஸ்வலாக பார்த்தா கணவன் வேணால் கொலை செஞ்சது நம்ம நிறையா பேசியிருக்கோம், அது நிறைய நடக்கவும் கூட. ஆனால் ஒரு இல்லீகல் இன்டிமேசி உள்ள மேல் ஒரு ஃபீமேலை கொள்வது ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். நம்ம ஆல்ரெடி பிரியாணி அபிராமி குழந்தைய கொண்டதை பற்றி பேசியிருக்கோம், நிறைய மர்டர் பார்த்துருக்கோம். எல்லாமே வெரைட்டிஸ் தான், எல்லாமே இல்லீகல் இன்டிமேசி. உள்ள ஆழத்தில் போனால் ஒரு இல்லீகல் இன்டிமேசி அதில் இருக்குது. ஒரு சின்ன சைக்காலஜி ஃபேக்டே நான் இதிலேருந்து கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி அது என்ன கள்ளக்காதலில் இவ்வளவு செய்கிற அளவுக்கு ஆனால் அந்த மனம் அப்படிங்கிறது இறங்கி பண்ணுறாங்கல்ல, என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நிறைய வழக்குகளில் பார்த்துருப்பீங்க, அதனால் கேட்குறேன். முதல் விஷயம் அது நம்ம சொத்து இல்லை,
அடுத்த வீட்டு சொத்து. மாற்றான் தோட்டத்து மல்லிகை மனம் அதிகம்னு சொல்லுவார்ல, திருட்டு மாங்காய் ரோசிக்கும் நிறையா சொல்லுவாங்க பழமொழி கிராமத்தில். அது ஒரு பெரிய க்யூரியாசிட்டி இருக்கும்ல. பொண்டாட்டி உங்கள் பொண்டாட்டி, அதை யாரும் மறுக்க போகிறதில்ல, நம்ம வீட்டு சொத்து அது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். நம்ம குறிப்பாக இந்தியன்ஸோட மென்டாலிட்டி ஒய்ஃப் வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டியாக தான் பார்ப்போம். அது அப்படி தான் இருக்குது, அசட்டாக பார்ப்போம். பட் பார்க்கக்கூடாது அதுமாரி. ஆனால் கள்ளக்காதல் அப்படி இல்லை. அதில் ஒரு ஆர்வம், ஒரு க்யூரியாசிட்டி. ரெண்டாவது, ஒரே விஷயத்தை வந்து தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தால் அதில் சலிப்புத்தன்மை இருக்கும். எப்போயாவது பார்த்தா அது நல்லாயிருக்கும். பார்க்க பழக அரிதாக இருந்தால் தான் எல்லாமே அழகாக இருக்கும். நீங்கள் இப்போ ஊருக்கு போகிறீங்கன்னு வச்சிங்களேன், வாங்க தம்பி எப்போ வந்தீங்க, நல்லா இருக்கீங்களா, டீ சாப்பிட்டீங்களா, காஃபி சாப்பிட்டு உட்காருங்கம்மா. ஆனால் அதே ஊரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. தினமும் பார்த்து நீங்கள் போர் அடிச்சிருவீங்க. மனைவிட்டே கணவன்ட்டே அந்த காதல் பரிமாற்றங்கள்லாம் இருக்காது. நீ கள்ளக்காதலியை பார்க்குறப்ப எல்லாம் கள்ளக்காதலி ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பாங்க. இந்த ஆணும் அழகாகவே இருப்பான். ஏன்னா தனி கமிட்மெண்ட் அது. அவங்கள பார்க்க போகிறோம்ல, முடி வெட்டி ஷேவ் பண்ணி வாசனை திராவிங்கெல்லாம் திராவிட்டு அவங்களும் அதேமாதிரி ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் அப்படி இருக்க முடியாது. பல் விளக்கிட்டு நிற்போம், சேவ் பண்ணிட்டு நிற்போம், கோவம் வரும், பணம் இருக்காது, சண்டை போடுவோம். எப்பயுமே நம்மள்ட்ட ஒரு மாரல் அன்பே நடந்துக்கிட்டு இருக்காது. வீட்டுக்குள்ளே ஒரு லவ்வே இருந்துகிட்டு இருக்காதுன்னு சொல்கிறேன். வார்த்தைகள் எனக்கு சரியாக சொல்ல சரியான அந்த ஒரு புரிதலோ அந்த காதலோ அன்போ எல்லா நேரமும் இருக்காதுன்னு சொல்கிறேன். ஓகே. ஆனால் கள்ளக்காதல் அப்படி இல்லை. அங்கே வெறும் லவ் மட்டும் தான் நடக்கும். அங்கே போனால் பெருசாக எதுவும் மொழி பேச்சுக்கெல்லாம் வேலை கிடையாதுல்ல. இல்லை, இவ்வளவு விஷயங்கள் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி. அந்த ஒரு எதிர்பார்ப்பு அப்படிலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அவங்களே இல்லாமல் போனாலும் பரவாயில்லன்னு ஒரு ஆக்ஷன் எடுக்கிற அளவுக்கு அவங்க இறங்குறதுக்கு காரணம் என்னன்னு கேட்குறேன். நமக்கு கிடைக்கவே இல்லைங்கிற ஒரு வெறி தான். பொண்டாட்டி இல்லை, இவருக்கு தனிச்ச வாழ்க்கை ஆகிடுது. மீனிங் இன்னொன்று நிறையா வேறு இடம்லாம் சென்ஸ். எல்லோரும் வீடியோ பார்க்குற எல்லாருமே வயசில் எல்லாம் மூத்தவங்களாக தான் இருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம அந்த அந்த அவங்களோட இருந்தது ஏதோ ஒரு நினைவலைகள் நம்மளை அறியாமல் இன்பில்டாக நம்ம மைண்டுக்குள்ளே வந்து போய் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் அவங்கள போக ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே ஓடி போய் ஸ்டோர் ஆகி உள்ளே உட்காந்துக்கும். அது வெளியே வராது. இது எல்லாருக்குமே இப்படி தான். பள்ளி பருவத்தில் நீங்கள் காதலிச்சிருப்பீங்க, அது மறக்கவே மறக்காது. யாருக்கும் மறந்துருக்காது. பள்ளிக்கூடத்து ஸ்டைல் எப்போ 15, 17, 16 வயசில், அது வயசு என்ன எல்லாருக்கும் 40 தாண்டிச்சு. ஆனால் அப்போ உள்ள அது காதலே கிடையாது. நமக்கு அது புரிதலே இருக்காது. அப்போ ஆக்சுவலாக சின்ன பிள்ளைங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு ஓடுறது நான் இப்போ அது போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியும்? அங்கே ஓட்டு போடவே 18 வயசு ஆகணும். நீ ஒரு ஜனநாயகப்படி ஓட்டு போட தகுதியே 18 வயசு. அது மாதிரி அது நமக்கு எதுவுமே புரியாது. அப்போ சம்பாத்தியத்துக்கு என்ன பண்ணுவீங்க? இந்த விஷயம்லாம் இருக்குல்ல. கள்ளக்காதலும் அதுமாரி தாங்க. கள்ளக்காதல் வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரு கேஸ் ஒன்று பேசும். ஆல்ரெடி அது ஒரு கள்ளக்காதலோட இருக்குது. அவன் பெங்களூருக்கு வேலைக்கு போயிடுறான், கொத்தனார் வேலைக்கு. அதுக்குள்ளே ஊருக்குள்ளே இன்னொருத்தரோட டைப் ஆகிடுது. ஓகே ஓகே. பெங்களூர்லேருந்து வந்து கள்ளக்காதலை என்ன செய்யலாம்? ஃபஸ்ட்டு கள்ளக்காதலை நீ அவனோட தொடர்பு வச்சிருக்கியாமே, பைக்லாம் போறியமேன்னு சொல்லிட்டு அடிக்கிறான். அடிச்சுட்டு உடலுறவு கொள்கிறான். அது கிட்டத்தட்ட ஒரு 80-90% டெத்து அந்த பொம்பளை. ஓகே. அடுத்து 2வது கள்ளக்காதலை வந்தான்ல, ஏன்னா அவனோட போனியாமே நீ, அவன் வந்துட்டு போனான் நம்ம வீட்டுக்கு பாருங்கள். ஆல்ரெடி இது இன்னொருத்த முன்னாடி இவனுக்குள்ளே போட்டி, அவனோட போனியாமன்னு சொல்லி இவனும் அடிச்சுட்டு உடலுறவு கொள்கிறான். 2 பேரோட செமனும் உள்ளே இருந்து எடுத்தாங்க. ஓகே. அது தூங்கிட்டு இருக்குன்னு நினச்சி தான் 2வது உள்ள அட்டன் பண்ணுறான். இறந்துட்டாங்க. 2வது போனால் மதியா தூங்கிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு அடிச்சிருக்கான். நடிக்குதுன்னு நினச்சிட்டு உடலுறவு கொண்டுறான். 2 பேரோட விந்தவும் வெளில எடுத்தாங்க டாப்ஸியில். இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஒரு கான்சியஸோட ஒரு லேடி இருக்காங்களா, இறந்துருக்காங்களான்னு கூட பார்க்கல. முழு காம வெறி தான் அதில் இருந்திருக்கு. எப்படியே மெதுவாக அந்த குடும்பத்துக்குள்ளே போயிடுவாங்க. எல்லார் குடும்பத்திலும் சில தேவைகள் இருக்கும். பொருளாதார தேவையாக இருக்கும், நல்ல ஆடை நகை பணம் எது வருமோ நீங்கள் ஆசைப்படலாம்ல. அது எல்லாமே இவனால் கொடுக்க முடியும் கள்ளக்காதல்னால. ஆனால் நிஜ கணவனால் கொடுக்க முடியாது. அது இவங்க நினச்ச ஒரு மாடர்ன் வியூவாக வந்து நிஜ கணவன் இருக்க மாட்டான். அதனால இப்போ இதை மாதம் வந்தெல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லுவார். ப்ராக்டிக்கல் அது இல்லை. எல்லாம் 6லிருந்து 60 ரஜினி மாதிரி தான் இருக்கும் வாழ்க்கை. யதார்த்தம் அப்படி தான் இருக்கும். வறுமை, சிரமம், நிறைய கஷ்டம், கடன், நிறைய குடும்பங்கள் நிறைய ஃபங்க்ஷனுக்கு போகிறதே தவிர்ப்பாங்க கணவன். காரணம் பணம் இருக்காது போகிறதுக்கு. இது எதுவுமே இந்த லேடிஸ்க்கு புரியாது. இவங்க ஒரு மாடர்னான வாழ்க்கைக்கு நகர ஆரம்பிப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக் பாம்பு உள்ளே வர்ற மாதிரி அவன் உள்ளே வந்துடுவான். கூப்பிட்ட கட்டத்துக்கு மாரி தப்பு, இது விட்டு ரிஜெக்ட். இந்த உமா வந்து திருந்திட்டாங்க. இனிமேல் மணிக்குமாரோட போகக்கூடாதுங்கிற முடிவு எடுக்கிறாங்க. இந்த கேஸ்லேயே வந்து அவங்க முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் அவன் உடலை ஆக்டோபஸ் வலையில் மாட்ட மாதிரி ஆகிட்டீங்க. கொஞ்சம் இந்த மாதிரி வெளில வரணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் நிதானப்படுங்க. உடனே திருந்தி ஒரே நாளில் ஓவர் நைட்டில் நீங்கள் ஹீரோ தேவதூதர்களெல்லாம் ஆகிட முடியாது. கொஞ்சம் புரிய வைக்கணும். அந்த பார்ட்னர் இருக்கா இல்லையா, மணிக்குமாருக்கு இவங்க கொஞ்சம் புரிய வச்சுருந்துருக்கலாம். எங்கள் இது மாதிரிலாம் இருக்குங்க, கொஞ்சம் நம்ம விலகி இருக்கலாங்க, கொஞ்சம் நாளுக்கு ஆகட்டுங்க, ஒரு 6 மாதம் போட்டோம், அப்புறம் பேசுவோன்னா 6 மாதத்தில் காலங்கள் மாறும், சூழ்நிலை மாறும். ஒரு 6 மாதம் நீங்கள் சைலண்ட்டாக இருங்க. எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, போலீஸ் இழுத்து போகிறாங்கிறாங்க, உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகிட்டா என்ன வருது,
நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, 6 மாதம் கழித்து சந்திப்போம் அப்படின்னு அமைதிப்படுத்திட்டு தான் இவங்க வெளியில் வரணும். நீங்கள் உடனே ஸ்கிப் பண்ணி வெளில வராதிங்க. ஸ்கிப் பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனை வரும். யார் எதுக்கு ஹிட் ஆவாங்கன்னு இங்கே தெரியாது நெறியாளரே. இதுக்கெல்லாமா கோவப்படுவாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லை. இங்கே எல்லாத்துக்கும் கோவப்படுறான், எல்லாத்துக்கும் கத்தி எடுக்கிறான். நான் 5 மணிக்கு காத்துறது உள்ளே பூந்து அப்படி இப்படி தூங்கி இருக்க போகிறானா? கட்டாயமாக அதுக்கு ஒரு திட்டமிடல் இல்லாமல் வர முடியாது. திட்டமிட்டு தூங்க பண்ண முடியாது. விடிய விடிய முழிச்சிருக்கணும், ட்ரக்கில் இருந்திருக்கணும், குட்டி இல்லை அதே சிந்தனை. எப்போ போகிறான், கதவை திறக்கிறானா, கதவை திறக்க சத்தம் கேட்குதா, காத்திருக்கணும். அந்த அட்டம்ப்ட் உள்ளே வந்து பண்ணுறதுக்கு. தூங்கிட்டு இருக்க நம்மளை வீட்டுக்குள்ளே போய் அந்த வீட்டுக்குள்ளே எவ்வளோ சகஜமாக அவன் பழகி உள்ளே போய் வந்திருப்பான். எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு. டைமிங் வரையும் வாட்ச் பண்ணி உள்ளே போகணும்ல. அப்போ அந்த அந்த மனநிலையே அவனுக்கு மணிக்குமாருக்கு பிறண்டிருக்கும். ஆக்சுவலாக பிறண்டு அதுக்கு பிறகு பஸ் ஏறி ஒரு ரெட்டியார்பேட்டில் இறங்கி அதுக்கு பிறகு ஆட்டோ பிடிச்சி, ஆட்டோ பிடிக்கிறது ஒருத்தனை வச்சு ஃபோன் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வச்சு அதிலே இருந்து கிராஸ் ஆகி இன்னொரு ஊருக்கு போகிறான்னா அப்போ மைண்டு என்ன நிலையில் இருந்திருக்கும். நேராக பக்கத்தில் உள்ள ஸ்டேஷனுக்கு போயிருந்தா கூட எதார்த்தம். கோவத்தில் கொலை பண்ண ஸ்டேஷனுக்கு போயிட்டேன். எங்கே போகிறதுனே தெரியல. பண்ணுறது வரைக்கும் தான் மணிக்குமார்கிட்ட பிளான் இருந்திருக்கு. அதுக்கு பிறகு திட்டம் இல்லை. கொலை பண்ணுறது வரைக்கும் பிளான் இருந்திருக்கு, நிச்சயமாக இருந்திருக்கு. அதுக்கு பிறகு எதுவுமே இல்லை. அதோட கத்தி தூக்கி அந்த பொது குளத்தில் போட்டு போனது. அந்த கத்தியோட போறாருனாலே அதுக்கு தயாராக தான் போறாரு. அவ்வளோதான். வீட்டுக்குள்ளேயே போட்டு போட தூக்கி விட்டு குளத்தில் விட்டு வச்சுட்டு அதுக்கு பிறகு எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது. அதனால் பிறப்பு ஒரு முறை, இறப்பு ஒரு முறை. வள்ளுவனோடய முடிக்கிறேன். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். வள்ளுவன் சொன்னதிலே ரொம்ப ஒழுக்கத்தில் ரொம்ப ஆகச்சிறந்த குரல் இதுதான். ஒழுக்கம் வந்து உயிரை விட மேலே ஆனதுறாங்கிறான். உயிர் போனால் போகுது, ஆனால் ஒழுக்கம் போயிட்டால் திருப்பி வராதுன்னு சொல்கிறான். வாழ்க்கையில் பெர்னாட்ஷா சொன்னது தான், எரர் இஸ் ஹியூமானிட்டி. தவறு செய்கிறவன் தான் மனுஷன், தவறு செய்கிறவன் தான் மனுஷன், தவறு செய்தால் தான் மனுஷன். எல்லாரும் தப்பு செஞ்சுருக்கோம். ஒரு ஒரு காலகட்டங்களில், ஒரு ஒரு சூழ்நிலைகளில், ஏதோ ஒரு நிலையில் தவறே இங்கே யாருமே செய்யாத யாருமே இல்லை. மகாத்மா காந்தி கூட அவரோட சுயசரிதை படிச்சிங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் அதில் வெளிப்பாடு அவர் சொல்லியிருப்பார். இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் இருந்திருப்பானான்னு நீங்கள் நினைப்பீங்க. எல்லா மனிதரும் கடந்து வர வேண்டிய விஷயம் தான் தவறு. தவறு எந்த விதத்தில் வேணாலும் எப்படி வேணாலும் எப்படி ஒன்றும் இருக்கலாம். ஆனாலும் நம்ம அதில் திருந்தி வரக்குள்ளே திருந்தி வாழ்கிறதுக்கு சமுதாயமே இடம் கொடுக்கணும். அப்போ தான் திருந்த முடியும். திருந்தினவனுக்கு இங்கே மரியாதை இல்லைன்னா திருந்த முடியும். ரவுடியாக இருக்கான், திருந்தினான்னா நீங்கள் ஏற்றுக்கணும்ல சொசைட்டியில். எப்போ நீ கொலகாரன் வச்சப்போ உன்னை எப்படியா வேலைக்கு சேர்க்கறதுன்னா அந்த ரவுடி திருந்த மாட்டான். திருந்த வேண்டிய அவசியமும் இருக்காது. நிறைய விஷயங்கள் எங்களுக்காக இந்த சம்பவம் குறித்து குறிப்பாக பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி.